சவுக்கு சங்கருக்கு கடந்த திமுக ஆட்சியால் உயிருக்கு ஆபத்து இன்னைக்கும் இருக்கு. இந்த ஆட்சி இவ்வளோ மோசமான பின்தங்கி போய் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே என்னை போன்ற அவரை போன்ற இன்னும் சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள், விசில் ப்ளோயர்கள் எல்லாம் தான் காரணமாக. விஜய் வந்து 80% காரணம், 20% நாங்கள் தான் காரணமாக. ஏன்னா எங்களை பொறுத்தவரையும் திமுக ஆட்சி ஒழியப்பட வேண்டும். சவுக்கு சங்கர்கள் மீது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சைக்கோ அருண் அவர்கள் வந்து வேற ஒரு காரணத்தை ரெடி பண்ணி தன்னுடைய பிரச்சனை போய் சிஎம் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதால சில அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு வேலையை பார்த்துறாங்க. இவர்கள் புழல் ஜெயிலில் இவர்களை வந்து அன்றாயிரம் கழட்டாமல் விடமாட்டாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கடந்த ஆட்சியால் சவுக்கு சங்கருடைய தாயாருடைய மரணம் வரையும் போயிருக்கு. வாராகியுடைய தாயாருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு இவனுங்க அந்த மென்டலி ஹராஸ்மெண்ட், அந்த அலைக்குலைச்சல் பண்ணுவாங்க. இப்போ என் தாயாருக்கு அதுவே நடந்துச்சு. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு இப்படியே இருக்குது. தெரியாமல் குண்டத்தரவு சட்டத்தில் கைது பண்ணுற பல பேருடைய வாழ்க்கையை அழிச்சவங்க அருண் தான். இல்லை வந்து திமுகவில் இருக்கக்கூடிய இந்த திருட்டு பசங்க அமைச்சர்களையோ அல்லது முதலமைச்சரோ, அந்த முன்னாடி இருந்த முதலமைச்சரையோ எங்களுக்கு டார்கெட் கிடையாது. இந்த திமுக ஆட்சியாளர்களுடைய காலகட்டத்தில் ஒரு நாதாரை கைது பண்ணாங்க அந்த காவல்துறை அதிகாரிகள். ஏன்னா எல்லாருமே இவங்களே பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடிய ஆள். அவ்வளோ மோசமான ஆட்கள் அந்த காவல்துறை அதிகாரி. அவ்வளோ பெரிய களை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பார். இப்போ வரையும் இந்த 11 நாளில் 15 நாள்லேயே இருந்தாலும் சரி, அவர் ஆட்சி இப்போது வரையும் சிறப்பாக செய்யுது. இந்த ஆட்சி 10 ஆண்டுகள் நிச்சயமாக வந்து ஆள்வது கூட நம்ம நல்லது செஞ்சு அதை வந்து கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகும். சென்ற ஆட்சியில் சமூக நீதி அப்படின்னு பேசின இந்த சண்டாளர்கள் ஆட்சியில் இப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு பிறப்பாக என்ன சொல்கிறது, ஒரு புதிய பிறப்பாக வந்து ஒரு முதலமைச்சராக வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயம், அந்த சமுதாயம், இந்த சமுதாயம் எதையுமே பாரபட்சம் பார்க்கல. இதுதான் சமத்துவம், இதுதான் வந்து விஜயுடைய ஒரிஜினல் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. அப்போ உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் 8 பேர் அமைச்சராக இருக்கான்றது சாதாரண விஷயம் இல்லை. அது காமராஜர் ஆட்சி காலத்திலே அது நடக்கல. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் வராகி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சகோதரா. சார், யூடியூபர் சவுக்கு சங்கர் திமுக ஆட்சி காலத்தில் குண்டர் சட்டம் போடப்பட்டது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இப்போ விஜய் ஆட்சி வந்த பிறகு அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். குண்டாசும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அவருடன் நீங்கள் பயணித்திருக்கீங்க. அவர் வந்து சிறை வாசலிருந்து நீங்கள் அழைச்சி மாலை மரியாதையுடன் கொண்டாந்துருக்கீங்க. என்னென்ன எதிர்ப்புகளை சந்தித்து அவரை அந்த விடுதலை பெற்றிருக்கீங்க நீங்கள்? குறிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நீங்கள் யூடியூபர்னு ஆரம்பிக்கிறீங்க. யூடியூபர்னு எனக்கு தெரிஞ்சு என்னென்னா அவங்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியான்னு தான் நம்ம சொல்கிறோம். அதை தாண்டி அவர் ஒரு பத்திரிக்கையாளர் தான் என்னால் வந்து கணிக்க முடியும். இப்போ நம்ம பேசுகிறோம், ஒருத்தருக்கு ஒரு இது இருக்கும், அரசியல் ஆலோசகர் அப்படின்னு. அவர் ஆரம்பிக்கும் போதே பிளாக்னு ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் இருக்கும் போதே ஆரம்பித்து அவர் நிறைய எழுத ஆரம்பிச்சு. ஆமாம், பிளாக் போட்டு நிறைய எழுதியிருக்காரு. அவர் பேசிக்காக நிறைய பத்திரிகைகள் அவர் வந்து அவர் பேர் மட்டும்தான் வெளியே வராதே தவிர எல்லா விதமான செய்திகளையோ சம்பவங்களையோ சொல்லி அவர் நிறைய செய்திகள் எழுதியிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி மறுக்க முடியாத ஒரு சக்தியாக மீடியாக்களில் இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பிரிண்ட் மீடியா இருக்கிற காலகட்டத்தில் இவருக்கான ஒரு வாசகரை உருவாக்கி வச்சுருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவர் யூடியூபராக கருத வேணாம், ஒரு விசில் ப்ளோயராக, ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறத நான் எப்பவுமே அப்படி தான் பார்க்கணும்னு நினைப்பேன். அடுத்ததாக அவருடைய வழக்கு என்பது வந்து தொடர்ந்து கடந்த 5-6 வருட ஆட்சியில் 3 வருடமாக தொடர்ந்து இந்த வழக்குகள் அவர் மேலே மாறி மாறி போட்டு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில காவல்துறை அதிகாரிகள், சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள், முதலமைச்சர் குறிப்பாக சொன்னால் முதலமைச்சர் சுற்றியோட அந்த முட்டு சிந்தனை கொண்டு நிற்க வச்ச சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் அதை தொடர்ந்து அவர் வந்து வலியுறுத்தி சொல்கிறாரு. அரசு செய்யக்கூடிய தவறுகளை சொல்கிறாரு, அமைச்சர்கள் செய்த தவறுகளை சொல்கிறார். இதை சொல்லி தொடர்ந்து அவர்கிட்ட வந்து வலியுறுத்தி இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், உங்கள் அப்பா அதை செஞ்சார், நாளைக்கு இல்லைன்னா நீங்கள் முட்டு சொந்தமாக முட்டு நிற்க வைப்பானுங்க இந்த அதிகாரிங்கன்னு சொல்லி பல முறையில் சொன்னார். அதே மீறி அந்த பொய் வழக்குகள் தொடர்ந்து அவர் மேலே போடப்பட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு தனிப்பட்ட வன்மத்தை உருவாக்குறாங்க சில அதிகாரிகள். அப்படி அவர் வந்து அந்த பொய் வழக்குகள்லாம் நானோ அவரோ நம்பி இருக்கக்கூடிய ஒரே விஷயம், நம்பிக்கையான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, எங்களை மாதிரி சோஷியல் ஃபைட்டரை போராடக்கூடியவர்களை நீதிமன்றம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதிபதிகள் எங்களை இந்த கடந்த ஆண்டு நாங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அது முக்கிய காரணமே
நீதித்துறை தான். உயிரோடு இருக்கிறோம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஆமாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து முதல் முறை இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் எனக்கு சிறைச்சாலையிலேயே வச்சு என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இது அரெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சிறைச்சாலையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, எனக்கு கொலை செய்வதற்கான முயற்சி எடுத்தாங்க. அதுக்கான வேலைகளை பார்த்தாங்க. ம். அதுதான் என்னை கொண்டு போயிட்டு ம். உயர் பாதுகாப்பு பிரிவில் எங்களை வச்சுருந்தாங்க சிறையில். என்னை மட்டும் அல்ல, இதே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில் என்ன நடந்துச்சுன்ட்டு. ம். அது பிறகு எத்தனையோ முறை வந்து சவுக்கு சங்கரை வந்து கொலை செய்வதற்கான பல ரவுடிகளோட வந்து சென்னை மாநகரத்தில் முன்னாள் காவல் ஆணையர் அருண் அவர்கள் வந்து தொடர்பு வந்து எங்கள் 2 பேரையும் கொலை பண்ணிட்டா பெரிய பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்காரு. ம். ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், சவுக்கு சங்கருக்கு கடந்த திமுக ஆட்சியால் உயிருக்கு ஆபத்து இன்றைக்கும் இருக்குது. இப்பவும் இருக்கா? இருக்கு நிச்சயமாக இருக்குது. இந்த ஆட்சி இவ்வளோ மோசமான பின்தங்கி போய் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே ம். என்னை போன்ற அவரை போன்ற இன்னும் சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள், விசில் புளோயர்கள் எல்லாம் தான் காரணமாக. விஜய் வந்து 80% காரணம், 20% நாங்கள் தான் காரணமாக இருந்தோம். ம். ம். ஏன்னா எங்களை பொறுத்தவரையும் திமுக ஆட்சி ஒழியப்பட வேண்டும். ம். நீங்கள் யார் வேணால் வந்துட்டு போங்க, ம். அது எனக்கு கவலை இல்லை. ஆனால் குறிப்பாக அவர் சில விஷயங்களில் அதிமுகவுக்கு ஆதரவாக கூட சில பேசியிருக்காரு. ஏன்னா மாற்று இயக்கம் வேணும் அப்படின்றதுல எப்பவுமே சொல்கிற விஷயம். ம். இன்னைக்கு சிறைச்சாலை விட்டு வெளியே வரும்போது நம்முடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நீதிமன்றத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் நன்றி. குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா அந்த குண்டாஸ் ரத்து செய்யப்பட்ட உடனே அது ஒரு சில காலம் எடுக்கும். ஆமாங்க. அப்படிலாம் சொல்லி அவர் குறிப்பிட்ட கடந்த ஆட்சியில் ம். என் மீது குண்டத்தடுப்பு சட்டம் 2வது முறை போடப்படுகிறது. முதல் முறை போடப்பட்ட போது நாங்கள் தொடர்ந்து அதுக்கான அன்னைக்கு இருந்த நல்ல அதிகாரியோட மூவ் பண்ணோம். தம்பி உதயநிதி ஸ்டாலின்கிட்ட வந்து எவ்வளோ தவறாக பயன்படுத்துகிறான் அந்த காவல்துறை அதிகாரிகள்னு சொல்லி அவருக்கும் அவர் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனோம். ஆனால் முதலமைச்சருக்கு எப்பவுமே தெரியும்ல, அவர்கள் மீது எதுவும் செய்ய மாட்டார். அதுக்கப்புறம் சில அதிகாரிகளுடைய முயற்சியால் வந்து எனக்கு அந்த குண்டத்தடுப்பு சட்டம் அட்வைசர் போர்டிலேயே கேன்சல் செய்யப்பட்டது. இப்போ எப்படி அசோக் சங்கர் பண்ணியிருக்காங்களோ அது செய்யப்பட்டது. நீதிமன்றத்தில் அன்றைக்கி ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, அது நீதிமன்றத்தில் ஐயா நீதிபதி SM சுப்பிரமணியம் அவருடைய அமர்வுக்கு அந்த வழக்கு வந்துச்சு. இவர்கிட்ட மாட்டினா சின்னமாக என்னணும். இப்போ எப்படி சவுக்கு சங்கர்களுக்கு வந்து ஐயா GR சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு வழக்குல இப்படி ஒரு விஷயத்த தீர்ப்பு கொடுத்தாரோ, அங்கே போய் இவர் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் வந்து வழக்கு வாபஸ் வாங்கிட்டோம் குண்டாசை அப்படின்னாங்க. குண்டர் தடுப்பு சட்டம் யாருக்கு போட வேண்டிய சட்டம், யாருக்கு பயன்படுத்த வேண்டியமோ அவரை பயன்படுத்த அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கு. ஆமாம், அதில் எந்த மாற்று கருத்துங்க. அதிகார துஷ்பிரயோகன்றது இன்னைக்கு நாங்கள் சொல்லலை, அது தொடர்ந்து இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே சொல்லிட்டே வரோம். இது அதிகார துஷ்பிரயோகம். இந்த அதிகாரிகள் எல்லாம் கோடிக்கணக்கில் குவிச்சு வச்சு கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு தனியாக ஒரு பாட்டு அடிச்சிட்டு இருந்தார் தமிழக முதலமைச்சர். தனி பாட்டில் முன்னாள் அமைச்சர் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனியாக ஒரு பாட்டு, அவர் ஒரு பாட்டில் போயிருந்தார். அவங்க மருமக ஒரு பாட்டில் வந்து அதான் சொன்னோம்ல, நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருந்தார்ல, அந்த மாதிரி அவர் பக்கம் பணம் போயிட்டு இருந்து. ஆனால் அதையும் மீறி இப்போ நீங்கள் சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையராக இருக்கக்கூடிய அருண் அவர்களை அவங்க வீட்டில் CBIயோ இன்கம் டேக்ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா அவன் பொண்டாடி பேர்லேயே வந்து பல சொத்துக்கள் இருக்குது. யமுனா தேவின்னு ஒரு IRS ஆஃபீஸர், புரியுதுங்களா? அடுத்து இவர் மேலே இவருக்கு பல்வேறு இடங்களில் ஆசை சம்மந்தப்பட்ட சில பேராசைகளோடு இருக்கிறாரு. அவர்கள் மீது சொத்துக்கள் இருக்குது, புரியுதுங்களா? குறிப்பாக வந்து சென்னை மாநகரத்தில் அவருக்கு வந்து அவர் கமிஷனராக இருந்த காலகட்டத்தில் நிறைய இந்த பார்கள் இருக்குல்ல, FL1 FL2 பார், மதுபான ஆலை, அதில் வந்து அவருக்கு பகுதராக இருக்கார். சென்னையில் பெரும்பாலும் இதற்கு அவர் தான் முதலாளிங்க. அப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாத்தையும் நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டு வரோம். ஸோ அந்த முதலமைச்சர் அது கவனம் செலுத்தாதனால தான் முன்னாடி இருந்த முதலமைச்சர் இப்போ எவ்வளோ கேவலமாக சூழ்நிலை தமிழ்நாட்டில் கொண்டு போய் அந்த கட்சி எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் பார்த்துருங்க. இப்போது அருண் IPSம் இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் தான் இருக்காரு. ஸோ என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுப்பார்னு பார்க்குறீங்க? ஏன்னா நேற்றே சொல்லியிருந்தார் திரு சவுக்கு சங்கர் சொல்லியிருந்தார், விஜய் எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்காரு, அவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ற போல ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருந்தார். நிச்சயமாக நானும் அதை தான் நினைக்க சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒவ்வொரு முறையும் எங்கள் மீது குண்டத்தடுப்பு சட்டம் போடப்பட்ட பழக்கம். இதுவரையும் கடந்த 20 வழக்குகள் நான் கடந்த ஆட்சியில் 20 வழக்குகள் எனக்கு மீது போடப்பட்டிருக்குது. சவுக்கு சங்கர் மீது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. நீங்கள் எங்கே ஒரு மனுஷனை ஒரு அதிகாரத்தை, ஒரு நல்லது செய்ய வேண்டிய ஒரு அதிகாரத்தை தவறாக ஒரு பயன்படுத்தி
இந்த அவருடைய முதலமைச்சராக இருந்த அன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு அவப்பேர். ஏற்கனவே டோட்டலாக இருக்கிற அதிகாரி எல்லாமே அவப்பேர் தான் உருவாக்கி கொடுத்தான். அதுவும் புதுசாலாம் கிடையாது. இந்த சைக்கோ அருண் அவர்கள் வந்து வேற ஒரு காரணத்தை ரெடி பண்ணி தன்னுடைய பிரச்சனை போய் சிஎம் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதால சில அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு வேலையை பார்த்ததுனால விளைவு தான் இன்னைக்கு அருண் அவர்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் அவர் எந்த பதவிக்கு வந்தாலும் நாங்கள் எந்த விதத்துலையும் அசர மாட்டோம். தப்பு செஞ்சவன் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அதில் குறிப்பாக டேவிட்சன் தேவ ஆசீர்வாதமும் அருணும் அவருக்கு பின்னாடி இருந்த 4 நாதாரி ஐபிஎஸ் ஆஃபீஸர்களும் இருக்க அதுக்கு கீழே இந்த பொய் வழக்கு போட்ட இந்த காவல்துறை உதவி உதவி ஆணையர்களும் அந்த ஆய்வாளர்களும் கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடி இவர்கள் புழல் ஜெயிலில் இவர்களை வந்து அன்றாயிரம் கழட்டாமல் விடமாட்டேன் நான். சவுக்கை கொண்டு வர்றதுக்கு வெளியே என்ன மாதிரியான சட்ட சிக்கலை சந்திச்சிருந்தீங்க? விஜய் எந்த மாதிரியான உதவியா இருந்தார் உங்களுக்கு? இல்லை, எங்களுக்கு உதவியாக இருந்ததை விட சவுக்கு சங்கரனுடைய பிரச்சனை என்ன நினைச்சதுன்னா உளவுத்துறை அதிகாரிடம் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன எதனால இவ்வளோ வழக்குகள் இத்தனை பேர் மேலே இப்போ போட்டுட்டு இருக்காங்க அப்படின் போது கேட்கும்போது அவங்க உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க. கடந்த ஆட்சியால் சவுக்கு சங்கருடைய தாயாருடைய மரணம் வரையும் போயிருக்கு. வாராகியுடைய தாயாருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு இவனுக்கு அந்த மென்டலி ஹராஸ்மெண்ட் அந்த அலைக்குலைச்சல் பண்ணுவாங்கல்ல, இப்போ என் தாயாருக்கு அதுவே நடந்துச்சு. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு இப்படியே இருக்குது. தெரியாமல் குண்டத்தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணுற பல பேருடைய வாழ்க்கையை அழிச்சவங்க அருண் தான். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சார், இப்போ இதே ஜிஆர்எஸ் சாமிநாதன் ஐயா அவருடைய நீதிமன்றத்துக்கு வந்த வழக்கில் ஒரு பில்டர் மேலே இந்த தேமுதிகவுடைய பொருளாளரா சுதீஷ் எம்பியா இருக்கு, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த நான் சொன்னேன், எப்பவுமே சொல்லுவேன், இவன் வந்து சட்டவிரோதமான செயல்பாடு செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே துறையாக இருப்பா மட்டும் இல்லை, இந்த மாதிரி அரசியல் அயோக்கியர்களையும் கூட வச்சுட்டு தான் அந்த பில்டர் மேலேயே இவங்க வந்து குண்டத்தடுப்பு சட்டம் அந்த குண்டத்தடுப்பு சட்டம் எதற்காக போடப்பட்டது, இவன் எந்த அளவுக்கு சீரழிச்சிட்டு இருக்கா. அப்போ இந்த மாதிரி ஆட்களை கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. தொடர்ந்து ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் அந்த களையெடுப்பு வேலையில் நடத்தின்னு தான் இருக்காரு. ஆனால் இப்போது 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அவர் ஆட்சிக்கு வந்து, இன்னும் பெருசு எடுக்கலைங்க நடவடிக்கை. 60 வருஷம் ஆட்சி ஆண்டு நாட்டையும் நாசமாக்கினானுங்க, அவனை பற்றி கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் சுற்றிட்டு இருந்தோம். 10 நாளுக்கு வந்து ஆட்சியில் நீங்கள் வந்து 10,000 கதையை பேசி இன்னைக்கு பேசுறீங்கன்னா தப்பாக தெரியல. இல்லை எல்லாருமே ஆட்சி மாற்றம் படமாங்க அப்படியே வந்து சூன் சொன்ன மாத்திரத்துக்கு வாழ்க்கைங்க, வாழ்வாதாரங்க, மக்களுடைய வாழ்வாதாரங்க ஒரு நாள் 60 வருஷமா அழிச்சிட்டாங்க இந்த நாட்டையே. தமிழ்நாட்டை 60 வருஷம் இவ்வளோ பின்தங்கி போனதுக்கு முக்கிய காரணமே இந்த திராவிட இயக்கம் 2 தான். அப்படியாப்பட்டவர்களை வந்து அந்த நாட்டை சுபிட்சமாக்கணுன்றத ஒருத்தர் தன்னுடைய பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு ஒருத்தர் வந்து ஒரே நாளில் மாற்றிக்கணும்னா அது கடவுளே நினச்சா கூட பண்ண முடியாது. பெரிய பட்டியலே வச்சிருக்கீங்க, பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியல். நீங்க விஜய் கிட்ட கொண்டு போவீங்களா, போய் சந்திச்சு ஏதாவது புகார் கொடுப்பீங்களா? இல்லைங்க, அவர் வந்து நம்முடைய இப்போ எங்களுக்கு வந்து நோக்கம் வந்து குறிப்பாக சொல்கிறேன், எனக்கு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதமும் அந்த அயோக்கியர் அருணும் இல்லை வந்து திமுகவில் இருக்கக்கூடிய இந்த திருட்டு பசங்க அமைச்சர்களையோ அல்லது முதலமைச்சரோ அந்த முன்னாடி இருந்த முதலமைச்சரையோ எங்களுக்கு டார்கெட் கிடையாது. எங்களுடைய அஜெண்டா இது இல்லை. மக்களுக்கு எப்பொழுது அநீதிகள் திணிக்கப்படுகிறதோ அநீதிக்கு எதிராக நம்ம வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஆளுக்கு தான் ஒரு விசில் ப்ளோயர் தான் நம்ம. எங்களுக்கு வந்து இவங்க டார்கெட் பண்ணி இவரை பண்ணணும் அவரை விமர்சனம் செய்யணுன்ற எண்ணமும் சிந்தனையும் எனக்கு சுத்தமாக எனக்கும் அவருக்கும் கிடையாது. குறிப்பாக அவர் நல்ல ஆட்சி செய்கிறார் இந்த 11 நாள் என்று நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அவர் வந்து எந்த இடத்துல நீங்கள் பாதிப்பு ஒரே நாளில் நீங்கள் எல்லாத்தையும் திருத்தணும்னா ஏங்க இருக்கிற நீங்கள் வந்து ஒரு அரசியல் மாற்றம் வேணும்னு வந்தீங்க, வந்துட்டாரு சிஎம் புதுமுகம், பழைய முகம் ரெண்டுமே இல்லை. வந்த உடனே இவங்க வந்து உட்கார்ந்தாலும் கூட ஆட்சியாளர்களை வந்து கீழே பணிபுரியக்கூடியவர்கள் யாரு? மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அந்த போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் யாரு? பழைய ஆட்கள் தானே. அதுலேருந்து யார் நல்லவன் யார் கெட்டவன் கொண்டு வந்து வந்தால் தான் அதுக்கு நிர்ணயிச்சு இதெல்லாம் செஞ்சால் நாளைக்கு கடந்த ஆட்சியில் வந்த தகவல் நம்ம யாரும் சுட்டி காட்டக்கூடாதுன்றதுல ரொம்ப விவரமாக இருக்கார். இந்த 11 நாளில் இப்போ நீங்கள் சிவகங்கை இஷ்யூ எடுத்துக்கங்க, உடனடியாக அதுக்கான தீர்வு இருப்பதா. கோயம்புத்தூர் பிரச்சனை உடனடியாக அந்த கைது சொன்னாங்க. இந்த திமுக ஆட்சியாளர்களுடைய காலகட்டத்தில் ஒரு நாதாரை கைது பண்ணாங்க அந்த காவல்துறை அதிகாரிகள். ஏன்னா எல்லாருமே இவங்களே பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடிய ஆட்கள்.
ம். அவ்வளோ மோசமான ஆட்கள் அந்த காவல்துறை அதிகாரம் தான். ம். ம். அவ்வளோ பெரிய களை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பார். ம். இப்போ வரையும் இந்த 11 நாளில் 15 நாள்லையா இருந்தாலும் சரி, ம். ம். அவர் ஆட்சி இப்பொழுது வரையும் சிறப்பாக செய்தது. இந்த ஆட்சி 10 ஆண்டுகள் நிச்சயமாக வந்து ஆள்வது கூட நம்ம நல்லது செஞ்சால் அதை வந்து கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகும். ம். அதனால் விஜய் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து ஒரு விஜய் தானுங்க, 234 விஜய் தானுங்க எம்எல்ஏ உருவாக்கியிருக்காரு. ம். இன்னும் ஆயிரக்கணக்கான வில்லன்மார்கள் இருக்கான்ல, அவனை அழிக்கணும்னா ஒரே நாளில் முடிஞ்சிருமா? வெயிட் அண்ட் சி. விஜயோடைய அமைச்சரவையை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து சமூக நீதி அப்படின்ற போல பேசி கொண்டு வந்தாங்க திராவிட கட்சிகள் 2 கட்சியுமே. ஆனா இவரு சரிபங்கு எல்லா சமூகத்திற்குமே ஒரு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காரு அப்படின்ற போல சொல்றாங்க. இவங்களுடைய ஃபார்முலாவை தொடர்ந்து இவரு செயல்படுத்தியிருக்காரு. நான் வந்து கடந்த அதிமுக ஆட்சிக்கு முன்பாக அந்த அம்மையார் இருந்த ஆட்சி காலத்திலேருந்து பார்க்குறேன். திமுக ஆட்சியாளருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கலைஞர் அவர் எல்லா இடத்துலையும் எந்த ஜாதிக்காரனு அதிகமாக இருக்கானோ அந்த தொகுதியில் அந்த ஜாதிக்காரன் நிறுத்துவார். அது எம்ஜிஆர் அவர் கூட சில இடத்துல பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்களில் மாற்றி போட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அது பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா வாணியம்பாடின்னு நினைக்கிறேன். அந்த காலகட்ட தேர்தலில் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய, ஆமாம், அங்கே வடிவேல்னு ஒருத்தரை வந்து வேட்பாளர் நிறுத்தி அந்த அம்மா வெற்றி பெற செஞ்சு அவரை மந்திரியாகவும் ஆக்கி காமிச்சாங்க. அப்போது அதே மாதிரி அதை தாண்டி இந்த போன்ற சென்ற ஆட்சியில் சமூக நீதி அப்படின்னு பேசின இந்த சண்டாளர்கள் ஆட்சியில் இப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு ஒரு பிறப்பாக என்ன சொல்கிறது, ஒரு புதிய பிறப்பாக வந்து ஒரு முதலமைச்சராக வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயம், அந்த சமுதாயம், இந்த சமுதாயம் எதையுமே பாரபட்சம் பார்க்கல. இதுதான் சமத்துவம், இதுதான் வந்து விஜயுடைய ஒரிஜினல் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. அப்போ உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் 8 பேர் அமைச்சராக இருக்கான்றது சாதாரண விஷயம் இல்லை. அது காமராஜர் ஆட்சி காலத்திலே அது நடக்கல. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு மாற்றத்தை கொடுத்த ஒரு நல்ல முதலமைச்சரை நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் கிளம்பி ஒரு குரூப்புக்காக நம்ம செய்ய முடியாதுங்க. இந்த ஆட்சி நீண்ட நாள் நீடிக்கணும், நல்லபடியாக வந்து ஆட்சி அமைக்கப்படணும். குறிப்பாக நான் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லிக்கிறோம், இந்த அதிகாரிகளை தயவு செய்து கண்காணிச்சுட்டே இருங்க. இதுக்கு ஒரு குழு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படாது. ஒவ்வொன்றையும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கீங்கன்றது மட்டும் நம்பிக்கையாக தெரியுது. இந்த ஒரு கொஞ்சம் நேரம் கூட அசந்துட முடியாது. அப்படி அசந்தா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அடிச்சுட்டு போயிடுவாங்களே, பார்த்துக்குங்க. இறுதியான ஒரு கேள்வி, இப்போ தொடர்ந்து நீங்கள் ஊடக சுதந்திரத்தை பற்றி நீங்களும் சரி திரு சவுக்கு சங்கரும் சரி தொடர்ந்து பேசிட்டு வந்தீங்க. ஊடகம் அறமற்று போயிடுச்சு அப்படின்ற போல இப்போ விஜய் வந்திருக்காரு. ஊடக சுதந்திரம் வந்து ரொம்ப லிபரலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கே சவுக்கு சங்கர் எடுத்துக்கங்க. ஆரம்பத்தில் அவர் வந்து குண்டத்தடுப்பு சட்டம் போடப்பட்ட போது அது வந்து போர்டுக்கு வருது. என்னுடைய வழக்கில் கடந்த அரசு என்ன பண்ணுது, 2வது குண்டாஸில் இந்த நீதிமன்றமே என்னை விடுவிக்குது. ஆனால் குண்டத்தடுப்பு சட்டத்தை வந்து அரசாங்கம் ஒரு பிரிவு வச்சிருக்கு இல்லையா, அதாவது அட்வைசர் போர்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த அட்வைசர் போர்டு மிக மோசமான அரசினுடைய கைக்கூலி மாதிரி வேலை செய்யுது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்துட்டோம், சவுக்கு சங்கரை விடுதலை செய்யறதில்ல, அவங்களே முன்னின்று வராங்க. அவர் சவுக்கு சங்கர் மிக தெளிவாக அந்த குண்டத்தடுப்பு சட்டத்தை ரத்து பண்ண வேணாங்க, நான் நீதிமன்றத்தை நாடிக்கிறேங்கன்னு மிக தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ அங்கே முடிவு பண்ணிட்டோம், விறுவிறுப்பாக அந்த அரசு வந்து செயல்பட்டு, இந்த டிவிகே அரசு விறுவிறுப்பாக செயல்பட்டு ஒரே 48 மணி நேரத்தில் அவரை வந்து விடுவிக்கிறதுக்கான வழிகளை ஈஸியாக வளர்த்து கொடுத்தாங்க. அப்படி அவங்க செய்யலைனா கூட நீதிமன்றம் நிச்சயமாக சவுக்கு சங்கருக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கோம். அதை விட மோசமான விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றங்கள் இந்த வழக்கில் வந்து அந்த குண்டாசு ரத்து செய்வதற்கான ஒரு விஷயம் நடந்தாலும், அங்கே அரசாங்கம் செஞ்சுருந்தாலும், அதற்கு நீதிமன்றம் வந்து ஒத்துழைப்போடு போயிருந்தாலும், அப்படி அவர் ரத்து செய்யவில்லை என்றால் இந்த ஆட்சியே இல்லை, திமுக ஆட்சியே இருந்திருந்தாலும் சவுக்கு சங்கர் நிச்சயமாக வெளியே வந்திருப்பார். ஆனால் அந்த சாட்டை என்பது அரசாங்கத்துக்கு, கடந்த ஆட்சியில் இருந்த அரசாங்கத்துக்கு ஒரு சாட்டையடி ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் அடித்திருப்பார். மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து. நன்றி பிரதர். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.